என்ன இவன் வந்து இங்கே நிற்கான்? வெளியே கிளம்பிருக்கான் போல. எங்கேயோ போகிறானோ என்னவோ. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நல்லா தான் இருக்கேன். ஏம்மா என்னை பார்த்தோன்னு முகத்தை திருப்பிக்கிட்டியே? நான் பதில் கேள்வி கேட்டாலும் ஒரு மாதிரி பேசுறியே. ஆமாம், நீ பேச மாதிரி வேலையாக பண்ணி வச்சிருக்கா. அன்னைக்கு ஒரு பிரியாணி தானே வாங்கி தர சொன்னேன், அதை வந்து காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டால. பெரிய சண்டை உன்னால எங்கள் வீட்டில், தெரிஞ்சுக்க. சொல்லியிருக்கலாம்லம்மா, வாங்கிட்டு வரும்போது யாருக்கும் தெரிய வேணாம்னு. நீங்கள் அப்படி சொல்லியிருந்தா நான் சொல்லவா போகிறேன்? எனக்கு என்ன தெரியும் நீங்கள் இப்படி திருட்டுத்தனமாக வாங்கி திங்குறீங்கன்னு. திருட்டுத்தனமாக வாங்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் பேச்சு பேசுகிறா? ஏன் முன்னாடி நீ என்ன இந்த வார்த்தை பேசுறியா? இப்போ என் பின்னாடி என்னெல்லாம் சொல்லி கொடுப்பேன் என் மாமங்கிட்ட நீ? ஆமாம், எனக்கு இருக்க வேலைக்கு உங்களை பற்றி உங்கள் மகன்கிட்ட சொல்லி கொடுக்குறதாம்மா வேலை. என்னம்மா பேசுறீங்க? சும்மா வாய் தவறி வந்துட்டு திருட்டுத்தனம்னு. அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுறிய? உண்மையை தானே சொன்னேன், பொய்யா சொன்னேன்? ஆமாம், இவன் பெரிய ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்தில் இருக்கவன் நீயே தான் பேசுவான். பொய்யே வாயிலேருந்து வராது. போல தூர. பஸ் இன்னும் வரலையம்மா, பஸ்ஸுக்கு தானே நிற்கிய. நீ எங்கே போகணும்? உன் வேலையை பார்த்துட்டு போல. நான் பஸ்ஸுக்கு நிற்கிறேன், ட்ரெயினுக்கு நிற்கிறேன். அது என்ன உனக்கு கேள்வி? உன் வேலையை நீ பார்ப்போ. அண்ணன் அம்மா பார்த்துட்டு சொன்னாவே எங்கள் அம்மா பஸ் ஏற வரைக்கும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் நின்று பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி விட்டாவா, அதான் வந்தேன். ஓ, உழவு பக்கம் வந்தியோ? அப்படி சொல்லு. அதானே பார்த்தேன், என்னடா வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கானே, உனக்கு இந்த வேலை இல்லையேன்னு பார்த்தேன். அவன் தான் சொல்லி விட்டானோ தோற. சரி சரி, எங்களுக்கு ஏறி போக தெரியும். நீ கிளம்பு, உன் வேலையை பார். போ நீ வீட்டுக்கு. எங்க அம்மா வண்டி ஏறி போயிட்டாளா? இல்லைண்ணே, நான் சொன்னேன் அண்ணன் பார்த்துட்டு வர சொன்னாவன்னு. எனக்கு வழி தெரியும், நீ போன் தரத்தி விட்டுட்டாவ. அதான் நான் வந்துட்டேனே. நான் போய் பார்க்க சொன்னேன்னு சொன்னா ஏற்கனவே எங்க அம்மா வீம்பு பிடிச்சவா. இதை சொன்னா அப்புறம் உன்னை நிக்க விடுவாங்க? தரத்தி தான் விடுவா. அந்த பிரியாணி மேட்டர்ல இருந்தே அம்மாக்கு என்ன கொஞ்சம் பிடிக்கல போலானே. அதான் அதை மனசுல வச்சுட்டு மூஞ்ச காட்டினாவ. நானும் எவ்வளோ நேரம் நின்று பார்த்தேன். வந்துட்டேன் நானும். எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது, அதான் வந்துட்டேனே. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? உங்களை தான், கொஞ்சம் வழி விடுங்களேன். போமா. தேங்க்ஸுங்க. அப்புறம் குமார் வேற என்னல அங்கேயே பார்த்துட்டு இருக்கா? இந்த பொண்ணு புதுசா இருக்கு. அது நம்ம வனிதாவோட தங்கச்சி கீதா. சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து தங்கி படிச்சிருந்தா போல. படிப்பு முடிஞ்சு இப்போ வந்துட்டா வீட்டுக்கு. ஆமா. நல்லாதான் இருக்கா நானே. என்னது ஆள் நல்லா இருக்காளா? இல்ல அக்காளுக்கு தெரிஞ்சா கொண்டு விடுவா கொண்டு. நல்லா இருக்குன்னு தானே நீ சொன்ன, இது ஒரு குற்றமா? நீங்களே போய் சொல்லிடுவே போலையாவே அக்கா கிட்ட. சொல்லவே வேணாம்ல, அவ தெருவுலயே தான் நின்றுட்டு இருப்பா. நீ பேசுறதெல்லாம் கேட்டுச்சு வச்சுக்கைய வந்து நல்லா மந்திரிச்சு விட்டுருவோன்னு பாத்துக்க. வனிதா மாதிரி இருப்பாளா இல்ல கீதா கொஞ்சம் அமைதியா இருப்பாளா? எப்படி ஆளு? என்ன பார்த்தா உனக்கு எப்படில தெரியுது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வித்தியாசமா எதுவும் தெரியுதோ? அமைதியாதான் பேசுது. ஓகேதான். ஹைட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரி, என்ன பண்ண? இல்ல நான் பேசிட்டு இருக்கேனே, நீ என்ன உன் பாட்டுக்கு நம்ம புலம்பிட்டு இருக்கா தனியா நின்று? என்னன்னு சொன்னிய? சரியா போச்சு போ. தீருக்கு புடிச்சிட்டு போல. ஆமாண்ணே, கீதாவை பிடிச்சிருக்கேன். இல்ல இப்பதானே பார்த்தா, யாருன்னு கூட தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது, அதுக்குள்ள பிடிச்சிருக்கீங்க என்ன? அதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்லண்ணே, வனிதாவோட தங்கச்சி கீதான். இது போதாதா? இவங்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா ஏற்கனவே நம்மளையும் சேர்த்து அடி வாங்க வச்சிருவான். இல்ல நான் வாரேன். என்ன தானே போயிட்டாரு. சரி போட்டோம், பார்த்துக்கலாம். குமார் கீதா, நல்லா இருக்கு பேரு. என்ன இதுலயும் காணோம், என்ன ஒன்றும் தெரியலையே. கையிலே வந்துட்டீங்களா? உங்க அம்மா பஸ் ஏறிட்டாலாமா? குமார் பார்த்தானாமோ? குமாரை திரத்தி விட்டுட்டாலாம். பஸ் எனக்கு யாரும் தெரியாதா, இவ்வளவு தூரம் வந்த எனக்கு நீ போ அப்படின்னு போய் அமுச்சு விட்டுட்டா போல. உங்க அம்மா வீம்பு பிடிச்சா அப்படிதான் பிடிப்பாவ. உங்க அம்மாவை பத்தி தெரியாதா என்ன? அவங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டுனா தலை மேலே தூக்கி வச்சு ஆடுவாவ.
பிடிக்கலன்னா கண்ணில் காண விட மாட்டாவ. அதுதானே உங்கள் அம்மா குணம். அந்த பிரியாணி வாங்கினதுலேருந்தே அவனை பிடிக்கல பார்த்துக்கிடுங்க உங்கள் அம்மாவுக்கு. அதுதான் இப்படி பண்ணியிருப்பாவ. அதான் அவனும் சொன்னான், நின்று நின்று பார்த்தேனே அம்மா என்ன ரொம்ப மூஞ்ச காட்டுறாவ, என்னால் முடியல நான் வந்துட்டேன் அப்படின்னு. பிறகு அவன்கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? நம்ம அம்மா ஒழுங்காக இருந்தால் பரவாயில்ல. சரி போயிட்டு போயிடுவா. சித்தப்பா கிட்ட வேணால் சொல்லுவோமாங்க, அம்மா அங்கே வராவ கிளம்பின்னு. அவைய பையனை விட்டு கூப்பிடுவாவில்ல பஸ் ஸ்டாண்டில். சரி ஃபோன் போடுறேன், வேற என்ன பண்ண பார்ப்போம். ஃபோன் கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி போட்டு பார்க்கேன் இரு. ஆமாம் பாருங்க, அப்புறம் நம்மளுக்கு எப்படி தகவல் தெரியும்? அங்கே போய் நல்லபடியாக சேர்ந்தாவலான்னு தெரியணும்ல. எப்படி அடம் பிடிச்சிட்டு போனால் நம்ம என்ன பண்ண எடுக்கவலாங்க. இது எங்கே போயிட்டு எடுக்கலை, கட் ஆயிட்டு எடுக்க மாட்டாங்க. சரி விடுங்க, அவைய போனோன்னா அங்கேருந்து ஃபோன் வருதான்னு பார்ப்போம். எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சித்தப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்தோடனே நம்மளுக்கு தகவல் கொடுக்க சொல்லிடுவோம். இதுதான் நல்ல ஐடியா. இருக்கு ஃபோன் போடுற அக்காவுக்கு. ஆமாங்க, இதுவும் நல்ல ஐடியா தான், போடுங்க. அக்கா நான் தான் பேசுகிறேன். அம்மா சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கா பார்த்துக்க. எனக்கு சித்தப்பாவும் சித்தியும் வந்திருந்தாலும் சண்டே வீட்டில் அதுதான் அம்மா சமாதானப்படுத்த போகிறேன்னு கிளம்பிட்டா. நாளைக்கு விட்றேன்னு கேட்கல, இன்னைக்கு கிளம்புறேன்ட்டு பஸ்ஸில் நானே போய்க்கிறேன்னு போயிட்டா பார்த்துக்க. அங்கே சித்தப்பா வீட்டுக்கு வந்தோட்டான்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு கொஞ்சம். சரிக்கா. இல்லை நல்லா இருக்காங்களா? சரி வச்சுட்டா. சரிக்கா.